ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் நெய்ச்சோறு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் சிக்கன் கிரேவியோ அல்ல நீங்கள் உருளைக்கிழங்கு குருமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, அதுக்கப்புறம் நீங்கள் தனியா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. நெய் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டுவிட்டு நீங்கள் நெய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே நெய்யில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கீ ரைஸ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். கீ ரைஸ்னாலும் சரி, பிரியாணினாலும் சரி, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அப்போ தான் வெங்காயத்தோட டேஸ்ட் வரும். முதல்ல நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். அந்த பச்சை வாசம் போயிடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ அதனால் க்ரீன் சில்லி கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு சும்மா நீங்கள் அப்படி போடுறன்னா கூட போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காரம் இறங்கும். ரைஸ்க்கு நமக்கு கிரேவிக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஆப்ஷனல் தான். நிறைய பேர் தக்காளி கீ ரைஸ்க்கு சேர்க்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காக நான் ஒரு 2 தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சம் உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வதங்கணும். தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி, எத்தனை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு 2 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் அரிசியோ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, அது நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்றவள பார்த்து தண்ணியை ஊற்றிக்கிங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸை போடணும். நீங்கள் ரைஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் முன்னாடி ஊற வச்சிடாதீங்க. சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸை தண்ணியில் வச்சாலே போதும். இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும் உங்களுக்கு தம் போடும்போது. ஸோ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைஸு அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். நம்ம ரைஸை போட்டுற வேண்டியது. ரைஸை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நீங்கள் சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் நெய்யில் கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தாளித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டேன். மேலாப்பில் அந்த புதினா இலையை போட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுவையான கீ ரைஸ் ரெடி. இதுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தம் போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் புதினா இலை நான் அப்படியே தூவி விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ரைஸ் உடையவே இல்லை, அப்படியே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் தம் போடுறதான் கரெக்டாக போடணும். தம் தண்ணி மூழ்கினோடனே தண்ணி அந்த ரைஸில் ஃபுல்லாக இருக்கணும். லைட்டாக இருக்கும்போதே நீங்கள் மூடிட்டு தம் போட்டுருங்க. அப்போ தான் ரைஸ் உடையாமல் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.